எல்லாரும் சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஆனால் குழம்பே நெய் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் 2 முருங்கைக்காய், 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டுட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டுருங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து நல்லா 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கும் பொழுது 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தாளிப்பு கடாயில எண்ணெய், கடுகு, கொஞ்சமா வெங்காயம், அதை இதோட சேர்த்தீங்கன்னா தான் சூப்பரா இருக்கும் குழம்பு. நெய் மாதிரியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.